திருட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிற பப்பரப்பா மனோஜ விஜயாவே வந்து பப்பரப்பான்னு ஆக்குனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, இந்த கெட்டப்ல உங்களை பார்க்கறதுக்கு அப்படியே செம்ம ஹீரோ மாதிரி இருக்கீங்க. உண்மையாலுமே மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ் அங்க மனோஜ் கிட்ட பேச, ப்ரோ என்ன ப்ரோ, நான் மாப்பிள்ளை தான் பின்ன. இங்க பாருங்க, அடுத்த வாட்டில இருந்து என்ன ப்ரோன்லாம் கூப்பிடாதீங்க. நான் கோடீஸ்வரன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மட்டும் கனக கழுத்துல தாலியை கட்டிட்டேனா அதுக்கப்புறம் கோடீஸ்வரன். என்ன சார்னு மட்டும்தான் நீங்க கூப்பிடணும், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த சந்தோஷோ, ப்ரோ போங்க ப்ரோ, சரி சரி, நான் கீழே போய் வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன். உங்க மூஞ்சியை எவ்வளவு நேரம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மாடிப்படி இறங்கி வர, கூடவே தீபாவோ நானும் வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க கீழே வர, அதே நேரம் முத்துவும் மீனாவும் அங்க பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே எங்க சந்தோஷ் கவனிச்சுட்டு, போச்சு எல்லாம் நாசமா போச்சு. யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படியே அந்த முத்துவும் மீனாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களே. அப்போ பொண்ணோட அம்மாக்கு முத்துவையும் மீனாவையும் தெரிஞ்சிருக்கு போல. இப்பவே முத்துவும் மீனாவும் இந்த வீட்ல இருக்கிறத நாம உடனே போய் மனோஜ் ப்ரோ கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின வேகத்துக்கு வேக வேகமா ஏறி போய் அங்க சந்தோஷோ கத்தி காதிரி, ஐயோயோ ப்ரோ, போச்சு எல்லாம் நாசமா போச்சு. யார் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோமோ முத்துவும் மீனாவும் உங்க கல்யாணத்துக்கு பூ தூவி வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ் சொல்ல, உடனே அங்க மனோஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ப்ரோ நல்லா பார்த்தீங்களா, முத்துவும் மீனாவும் தானா? அவங்க வேற கல்யாணத்துக்கு தானே போறதா சொல்லியிருந்தாங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியாதா, அந்த மீனா தான் பூக்காட்டுற ஆர்டர் டெக்கரேஷன்லாம் எடுப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் இருக்கும்போது ஏதாவது திசை திருப்பிட்டு வரதை விட்டுட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷ் பதறி அடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மனோஜோ, ஐயோயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த கனகா கழுத்துல நான் தான் தாலி கட்ட போற மாப்பிள்ளன்னு முத்துக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான், எங்கேயே என்னை உயிரோட கொன்னு போட்டு புதைச்சிட்டு போனாலும் புதைச்சிட்டு போயிடுவான். இல்ல, இதுக்கப்புறம் அவன் கையால சாவறதுக்கு இதோ இந்த ஜன்னல் இது வழியா நான் கீழே குதிச்சு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கண்ணாடி வழியா ஏற, உடனே அங்க இருந்த ஜோசியரோ, மனோஜ் மனோஜ் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்ன, உங்க கல்யாணத்துக்கு உங்க சொந்தக்கார் யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க தம்பியே உங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க கனக கழுத்துல தாலி கட்டதானே போறீங்க. அது நடக்கட்டுமே, தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சொல்லி பேசி சமாளிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல சொந்த பந்தம் முக்கியமா? அது வந்து எனக்கு எனக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல்ல முக்கியம். அதுக்கு நீங்க முதல்ல கனகா கழுத்துல தாலி கட்டணும். அதை விட்டுட்டு என்னமோ ஜன்னல் வழியா குதிச்சு உயிரை மாச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பேசாம கீழே இறங்கி வாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோசியர் அங்க மனோஜுக்கு சொல்லி புரிய வைக்க, மனோஜுமே ஒரு வழியா சமாதானம் ஆகி கொஞ்ச நேரத்துல பொண்ணோட அம்மா வேக வேகமா மாடிப்படி ஏறி வந்து, மாப்பிள்ள பொண்ணு ரெடி ஆயிட்டா, ஐயர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, என்ன ப்ரோ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க போய் கனகா கழுத்துல தாலி கட்டுங்க. அந்த முத்துவையும் மீனாவையும் எப்படி சமாளிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கிட்ட சமாதானப்படுத்தி ஒரு வழியா மனோஜோ கனகா கழுத்துல தாலி கட்டுறதுக்காக மாடிப்படி இறங்கி வராரு. இன்னொரு பக்கம் மணப்பெண்ணுக்கு மேக்கப் பண்ண வந்த ரோகிணியோ அங்க இருந்த கனகாவோட அம்மா கிட்ட வந்து, மேடம் எனக்கு இதே மாதிரி வேற ஒரு கல்யாணத்துல ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ற வேலை இருக்கு. அதனால நான் இப்பவே இமிடியேட்டா கிளம்பணும். என்னோட பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க, என்னம்மா வந்ததும் வராதுமா கிளம்பிக்கிட்டு இருக்க? இதோ கொஞ்ச நேரத்துல மேரேஜ் முடிஞ்சிடும். மேரேஜ் முடிஞ்சதும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாமே. ஐயோ இல்லை ஆண்டி, இதே மாதிரி தான் அங்கேயும் மேரேஜ். ஸோ நான் அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு வழியாக அங்கே இருந்த கனகாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சந்தோஷோ, ப்ரோ நான் தான் சொன்னல, என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நீங்கள் மாடிப்படி இறங்கி வாங்க ப்ரோ, நான் எப்படியாவது முத்துவையும் மீனாவையும் சமாளித்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன். சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷ் வேக வேகமாக அங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் போய், ப்ரோ முத்து ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஆமா நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ் கேட்க, என்ன சந்தோஷ் நீங்க எப்படிங்க? ஆமா நீங்க எங்க இருந்தாலும் என் அண்ணன் அதான் அந்த விளங்காதவன் உங்க கூட தானே இருப்பான். ஏதோ ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னு சொன்னா நீங்க அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டு மேரேஜ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து கேட்க,
இல்ல இல்ல ப்ரோ, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் தான். ஆனா இது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. மனோஜ் வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. ஆமா, சரி வாங்களேன், அப்படியே வெளியே பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்துவை அழைச்சிக்கிட்டு போக, உடனே மீனாவோ என்னங்க என்னங்க எங்கங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, அதே நேரம் இங்க மனோஜை அழைச்சிக்கிட்டு அங்க மணமேடையில வந்து உட்கார வைக்க, இன்னொரு பக்கம் இங்க சந்தோஷ் அங்க முத்துக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னங்க உள்ள வாங்க, அங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற நேரமாச்சு, நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்பி போலாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா கூப்பிட, மீனா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்த, இந்த அருவக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு சரியான அருவை போட்டுக்கிட்டு இருக்கு, சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேச, ஆனாலும் சந்தோஷ் விடாம பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ரவி வேக வேகமா வந்து, டேய் முத்து, என்னடா உள்ள அவ்வளவு வேலை இருக்கு, நீ வந்து இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க, வாடா உள்ள போலாம், இன்னும் நீ உள்ள போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவியும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க இருந்த பேனரை அப்படியே இங்க முத்துவும் மீனாவும் பாத்துடுறாங்க. பார்த்த மீனாவோ, என்னங்க ஒரு நிமிஷங்க, இந்த பேனரை கவனிச்சிங்களா, இதுல மனோஜ் வேட்ஸ் ஏதோ கனகான்னு இருக்கு, ஒருவேளை உங்க அண்ணன் மனோஜ் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாரா, என்னங்க எனக்கு ஒரு குழப்பமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே சந்தோஷோ, அதெல்லாம் இல்லை இல்லை மீனா, என் ஃப்ரெண்டு பேர், இன்னொரு ஃப்ரெண்டு பேரும் மனோஜ் தான். யோ நீ சொல்றத பார்த்தாலே ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, இல்லை டே ரவி உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா 4 பேருமே கிளம்பி உள்ள ஓடி போக, அதே நேரம் கனகா கழுத்துல அங்க மனோஜ் தாலி கட்ட போக, டேய் ஓடுகாலி மனோஜ், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்காமலேயே இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இந்த பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க பார்த்திருப்ப, எனக்கு தெரியும்டா, அப்பவே நான் நினைச்சேன், என்னடா இது, என்னமோ புது வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு வந்தியேன்னு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது, இப்பதானே தெரியுது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா, எழுந்துருடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோஜ இங்க முத்து அடி வெளுத்துவாங்க. டேய் ரவி, என்னடா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க, முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, என் புள்ளன்னு தாளை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்களே, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க பையன் பண்ணியிருக்க லட்சணத்தை பாருங்கன்னு சொல்லி சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, கொஞ்ச நேரத்துல ரவியோ அங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ண, டேய் ரவி என்னடா இங்க நான் பூஜையில இருக்கேன், சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத, எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துருவேன்டா, அம்மா இது அதை விட தலை போற காரியம், கொஞ்சம் சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்து சேருங்க. டேய் என்னடா எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்து வந்து பேசிக்கிறேனே, ஐயோ அம்மா நீங்க மட்டும் இந்த விஷயத்த முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க யாருக்காக பூஜை பண்றீங்களோ அந்த மனோஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கனகாங்கிற பொண்ணுக்கு தாலியை கட்டியிருப்பான். டேய் என்னடா சொல்ற, ஆமாம்மா அதான் வீட்டில் வந்து சொன்னானே, ஏதோ மனசு சரியில்லாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவங்க கோடீஸ்வரங்கன்னு எதேதோ ரீல் விட்டானே, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தான் நம்ம வீட்டில் யாருக்குமே சொல்லாம இந்த ராஸ்கல் இங்க வந்து தாலி கட்ட பார்த்துருக்கான், நல்ல வேலை முத்து கவனிச்சான், இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணமே முடிஞ்சு இன்னொரு அவங்களுக்கு என்னென்னமோ ஹனிமூன் வேலைலாம் போயிருக்கோம், சீக்கிரமா வாங்கம்மா பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரவி போனை வைக்க, கொஞ்ச நேரத்துல பதறி அடிச்சுக்கிட்டு விஜயாவுமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சு மனோஜ பொழந்து கட்டிக்கிட்டு இருந்த இங்க முத்துவோ அங்க கனகாவோட அம்மாவை பார்த்து, என்ன மேடம் இவனுக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகல, அதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க பொண்ணு வாழ்க்கை நாசமாகறதுக்கு என்ன மேடம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா, இவனே சரியான ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கனகாவோட அம்மா இருந்துக்கிட்டு, இல்ல முத்து இவர் தான் என்கிட்ட வந்து பேசியிருந்தாரு, இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் அந்த ரோகிணி கிட்ட கொடுத்தா எனக்கு விவாகரத்து கிடைச்சிரும், அதுக்கப்புறம் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, ஆனா எனக்கு முன்னாடியே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு வரல, முதல்ல என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு 5 லட்சம் என்ன 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு நான் தான் சொல்லியிருந்தேன், அதனாலதான் யாருக்குமே தெரியாம இந்த கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிடலான்னு காதும் காதுமா வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன், ஆனா கடைசியில இந்த மனோஜ் உங்க தம்பி தானு எனக்கு தெரியாது முத்து, இப்போ ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கலாமே, அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த ரோகிணி இவரோட முன்னாள் மனைவி விவாகரத்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்களே, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கனகா அம்மா பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு, அடி செருப்பால யாருக்கு யார் தாலியை கட்டுறது, ஏண்டா கிறுக்கு பயலே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, உனக்காக கல்யாணம் ஆகணும்னு ராத்திரியும் பகலமா கஷ்டப்பட்டு உனக்காக பூஜைக்காக போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா
இந்த மனநலம் சரியில்லாத பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கியே, நாயே நாயே, உனக்கெல்லாம் என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோஜ சட்டைய பிடிச்சி ஓங்கி பலார் பலார்னு இங்க விஜயா கன்னத்திலேயே ஒரு அற வைக்க, இத பாத்துக்கிட்டு இருந்த கனகாவோட அம்மாவோ, சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி, மாப்பிள்ளைய எதுக்காக இப்படி 4 பேர் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்துறீங்க, வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகா அம்மா பேச, அடி செருப்பால, யாருக்கு சம்மந்தி, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? பணம் இருந்தா என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? எவ்வளவு திமிரு இருக்கும்? என் பையனோட மனசை மாத்தி இப்படி இந்த கிறுக்குக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்கீங்களே, ஏண்டா எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜோட சட்டையை பிடிச்சி அடி வெளுத்துவாங்க. உடனே இங்க மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா அம்மா அடிக்காதம்மா, அடிக்காத, மன்னிச்சிருமா அம்மா, அந்த ஜோசியர் தாம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணனா அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ கோடீஸ்வரன், அது மட்டும் இல்ல சீக்கிரமா ரோகிணிக்கும் உனக்குமான அந்த விவாகரத்து கிடைச்சிரும்னு இந்த ஜோசியர் சொன்னதுனால தாம்மா அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் கனகா கழுத்துல தாலி கட்ட போனேன், அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் வேணா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுறேம்மா, அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி நிறைய பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேச, ஏண்டா எவன்டா அது, எந்த ஜோசியர் அது, எடு அந்த தொடப்ப கட்டைய அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த விளக்கு மாற எடுத்து அங்க ஜோசியரை நல்லாவே அடி வெளுத்துவாங்க. அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா, என்னம்மா, நான் உங்க பையன் நல்லதுக்காக தானே ஒரு ஜோசியம் பார்த்து சொன்னேன், ஏண்டா என் பையன் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லணும், அதை விட்டுட்டு பணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிறுக்கு ஒரு பைத்தியத்துக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்திருக்கியா? இங்க பாரு மனோஜ், இவன்லாம் ஒரு ஜோசியர், இவன் சொல்றான்னு சொல்லி இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க கல்யாணம் வேற எங்களுக்கு தெரியாம பண்ண வந்திருக்க, ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கையை பிடிச்சி தர தரன்னு விஜயா இழுத்துக்கிட்டு போறாங்க.